புதினம் தெரியுமோ? புதினம் தெரியுமோ? சண்முகம், வாடாப்பா வாடாப்பா. உன்னதான் பார்த்துன்னு வந்துட்டேன். என்ன சோமா இருக்கிறீ? ஒரு பாட்டு உண்டு இல்லை? ஓமடா பக்கனா பாட்டும் படிக்கலன்னு. உண்டாண்டே எழுத்து விட. சரி, உண்ட ஆசைக்கு ஒரு பாட்டை படிப்போம். சரியா? தாளம் இதுக்கு நான் போடுவியோ? தாளம் நல்ல தாளம். பவளமக்கா வந்தாலும் வார கடையில் படிப்போம். பின்னுக்கு நிற்கிறாள் போட. பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தார், காணாத கண்களை காண வந்தார், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தார், பெண் பார்வை நெஞ்சிலே ஆட வந்தார், பெண் பார்வை நெஞ்சிலே ஆட வந்தார், பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தார், காணாத கண்களை காண வந்தார், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தார், பெண் பார்வை நெஞ்சிலே ஆட வந்தார், பெண் பார்வை நெஞ்சிலே ஆட வந்தார். காணமோ? காணுமடாப்பா காணும். பவளம் வருது போலடாக்கு. பவளமாக்கா கடப்பக்கம் போட்டா போலடாக்கு. வந்தா நல்ல உள்ளாக்குத்தான் நடக்குண்டாண்டி. சரிக்கடா சரிக்கடா. வந்த நீ புதினத்தையும் கேட்டுப்போ. என்ன? சரி சரி சரி. பவளம் வரட்டும், உனக்கு தண்ணி வேணி தருவா. நல்ல உலகத்தான் தருவா பவளம். சரிக்கடா சரி. நேற்றையான் புதினத்தில் மற்ற பக்க நியாயத்தை கேட்கிற என்று சிலர் குறைப்படையினர். ஒரு வகையில் அவை என்ற குறையிலையும் நியாயம் இருக்குத்தான். முள்ளிவாய்க்கால் என்ற உணர்வுபூர்வமான விஷயத்தோட சிலர் விளையாடின வேண்டதால உதயன் பஜ்ஜியும் அப்படி உடனே சொல்லி போட்டு பிறகு கொஞ்சம் ஆராய்ஞ்சதுல தான் சில விஷயங்கள் என்ற முழு பக்கமும் தெரிய வந்தது. நேற்று சொன்ன மாதிரி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை தனிய சிகிச்சையில் நடத்துறதுக்கு யாரும் முயற்சி செய்யல என்று அந்த கட்டமைப்பில் இருக்கிற சிலர் உறுதியாக சொல்லுகினார். அங்கத்தை சனமும் அப்படித்தான் சொல்லுகினார். அப்போ ஏன் இப்படி ஒரு கதை வந்தது? அதுக்கும் காரணம் இருக்கு. 2013 உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலைமையில கூட சேர்ச்சில பிரார்த்தனை செய்கிற மாதிரி பேய் காட்டி நினைவேந்தலை செய்த பாதர்மேர் தான் நிலைமை சுமூகமான புறகும் நினைவேந்தலை முன்னுக்கு நின்று நடத்தினவர். இது கண்டு பொது கட்டமைப்பு ஒன்றும் உருவாக்கினவர். அதில் தனிய பாதர்மேர் மட்டும் என்றில்லாமல் எல்லா மதத்து ஆக்களும் இருக்கணும் என்றுதான் தென் கையில ஆதினத்தையும் அதுக்குள்ள சேர்த்தவர். அந்த கட்டமைப்புக்குள்ள கேம்பஸ் படிகளும் இருக்கினார். ஆனா கேம்பஸ் படிகள் என்ற மாணவர் ஒன்றிய நிர்வாகம் ஒவ்வொரு வருஷமும் மாறுறதால அவைகள் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற நினைவேந்தல் கட்டமைப்பு குழுவின் பொது கூட்டத்துக்கு போய் தங்கட பெயர் விவரங்களை கொடுக்கணும். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் பொது சுடர் ஏற்றுறது யாருன்றதையும், முள்ளிவாய்க்கால் பிரகடனத்தை யார் எழுதுறது, என்ன எழுதுறது, யார் அதை வாசிக்கிறது என்று எல்லாத்தையும் இந்த நினைவேந்தல் கட்டமைப்பு தான் டிசைட் பண்றது. ஆனா எல்லாத்தையும் குழப்பி அடிக்கிற கூட்டம் ஒன்று வெளிநாட்டில் இருக்கு. அவைகள் தாங்கள் தான் உந்த நினைவேந்தலில் என்ன நடக்கணும் என்றதை முடிவு செய்யணும் என்று நினைக்கிறேன். அதுக்காக 2013 இருந்து தங்கட உயிரை பணயம் வச்சு நினைவேந்தலை செய்கிறவையை ஒதுக்கி தாங்கள் முன்னுக்கு நிற்கணும் என்று நினைக்கிறது எவ்வளவு பெரிய புள்ள. முந்தி வந்த செவியை பிந்தி வந்த கொம்பு மறைக்கிற வேலையெல்லோ. தாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறதால இஞ்சையுள்ள சிலரை அவை கொம்பு சீவி நினைவேந்தல் கட்டமைப்புக்காரர்கிட்ட அனுப்பி இருக்கினான். நீங்கள் மட்டுமோ நினைவேந்தல் செய்கிறது, நாங்களும் சேர்ந்து செய்ய போறோம், எங்களையும் ஒதுக்க சேருங்கோ என்றிருக்கிறான். அதுக்கு கட்டமைப்புக்காரர் இந்த முறை எல்லா ஏற்பாடும் செய்து போட்டோம். ஆகஸ்ட் மாதம் இந்த கட்டமைப்பின் பொதுக்கூட்டம் இருக்கு, அதுல வந்து நீங்களும் சேரலாம் என்று பக்குவமா சொல்லி அனுப்பி இருக்கினான். அதைத்தான் பாதர்மர் தாங்கள் நினைச்ச பாட்டில புரிம்பா நினைவேந்தல் செய்ய போயினோம் என்று கொஞ்சம் பேர் கதை பரப்புகினமா. ஒரு நினைவேந்தலை வச்சு எப்படியெல்லாம் எங்கட ஆக்கள் அரசியல் செய்யணும் என்று பார்த்தீங்களோ?